ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அன்பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி ஏவிஎல் டிகே மியூசிக் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், அலங்கார வாசல் தேவாலயத்திலே ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்த உங்களுக்கும் கர்த்தர் தாமே ஆசீர்வாதங்களை கொடுத்து துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவாராக. வருஷத்தை நன்மை நாள் முடிசூட்டின தேவகுமாரன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. உன்னை பெரிய ஜாதி ஆக்கி ஆண்டவருடைய மகா பெரிய கிருபைனால ஆசீர்வதித்து உன் பேரை பெரும்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா. ஆண்டவர் ஒருவர் தான் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பிரதிபலனா கடவுள் கர்த்தருடைய கிருபைனால நம்ம ஆண்டவராகிய எம்பெருமான் உன்னை வருத்துகிறவர் அல்ல, உன் உயிரை எடுக்கிறவர் அல்ல, உன்னை ரத்த சிந்த வைக்கிறவர் அல்ல, உன்னை துன்பப்படுத்தி அதனால அவர் சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல. நீ நானும் சந்தோஷம் சமாதானமா இருக்க அவர் சிலுவைக்கு போனார். ஏன்? நீ நானும் ஆசீர்வாதமா இருக்கணும் என்பதற்காக. நீ ஆசீர்வாதமா இருக்கு. இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை தேவனை அறியாம தூரம் இருக்கிறா, இந்த செய்தி உன் வீடு தேடி வருதா? உன் வீட்டை தேடி நான் வந்து ஊழியம் செய்ய முடியாது. சில கட்டுகள், சில தடைகள் இருக்கும். உன் சொந்த பந்தம், ஜாதி, மதம், எத்தனையோ பாடு பிரச்சனை ஏதோ இருக்கும். ஆனால் இந்த செய்தி மூலமா உன் வீடு தேடி இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய அறியாதிருக்கிற உன்னை அறிய வைக்கும்படி, தேவன் யார் என்று தெரியாதிருக்கிற உனக்கு தெரியப்படுத்தும்படி, உன் சாபங்களும் கஷ்டங்களும் வியாதிகளும் கண்ணீர்களும் உடைக்கப்பட மாறப்பட வேண்டும்னா ஒரே வழி இயேசு. நானே வழி. இயேசுவை உன் சொந்த ரட்சகராய் ஏறெடுத்து அவரை நோக்கி முழங்கால் படிட்டு பிரார்த்தனை ஏறெடுப்பாயனா துக்கத்தை சந்தோஷமா மாற்றி அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லார். வாசிக்கலாம் இந்த நாளிலே தேவ சமூகத்துல சங்கீதம் 91ஆம் சங்கீதத்துல ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி 14 ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் போதும். தேவனுடைய மகா பெரிய கிருபை. கருபொருளின் வார்த்தைக்கு நல்லா கேளுங்க. அவன் அவள் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால். யாரிடத்துல? ஆண்டவரிடத்துல. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு எது மேலேயோ வாஞ்ச. தேவ சமூகத்துல தேவாலயத்துல உட்கார்ந்து பைபிளை பாக்குற வரைக்கும் தான் ஆண்டவர் மேல வாஞ்ச. அதுக்கப்புறம் செய்தி கேட்க வந்தவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால அப்ப அவர் மேல தாகத்தோடும் வாஞ்சையோடும் பக்தியோடும் மரியாதையோடும் அவரு கீழ்ப்பிடிதலோடும் அவரை நாடி அவரை தேடி அவரிடத்துல 3 வேளை ஜெபிக்கிறியோ 2 வேளை ஜெபிக்கிறியோ உபவாசம் எடுக்கிறியோ வாஞ்சையோடு தாகத்தோடு கர்த்தருடைய கிருபைனால அவரை வாஞ்சையோட ஜெபிக்கணும். அவர் மேல தாகத்தோட ஜெபிக்கணும். குறை சொல்லல, நடக்கிறது சொல்றேன். ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க, டக்குன்னு போய் குழம்பு தாளிப்பாங்க.
ஜெபம் பண்ணே இருப்பாங்க, கொஞ்ச நேரம் போனை பார்த்துனே ஜெபம் பண்ணுவாங்க. சில பெரிய பெரிய ஃபாதர்கள், பிஷப்புகள், ஆண்டவரால அழைக்கப்பட்டவங்க, பெரிய பெரிய ஃபாதர்கள், ஊழியக்காரன்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெசேஜ் எடுத்துனே இருப்பாங்க. டக்குன்னு மெசேஜ் போயின்னு இருக்கும், ஒரு போன் கால் வரும், அந்த போன் ஆஃப் பண்ண மாட்டாரு. உடனே என்ன பண்ணுவாரு, அதை ஆன் பண்ணுவாரு. ஆன் பண்ணோன்னா மெசேஜ் எழுதுறோம், நாங்க நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ண. அப்ப எது மேல வாஞ்ச? ஒரு கடவுள் பக்தி உள்ளவன், இறை நம்பிக்கை உள்ள பெரிய பெரிய ஸ்தலத்துக்கு போன, மூலஸ்தானத்துக்கு போனோடனே திருப்பதியோ திருத்தணியோ கடவுள் இருக்கிறதுனால பழனியோ எங்கேயோ கடவுள் போனாக்கா செல்போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ண அங்கங்க ஓட்டி இருப்பாங்க. இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணும், செல்லால யாரும் பக்தி குறைஞ்சிட கூடாது, எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்றோம். விசுவாசிகளும் சுவிட்ச் ஆஃப் பண்றோம், ஃபாதர் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவரு அங்கிருந்து சர்ன்னு வந்துக்கிறாருல்ல. ஒருவேளை ஆண்டவரோட பரலோகத்துல போன் பண்ணாலும் பண்ணுவாரு. எது மேல வாஞ்ச? பக்தி. நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும் போது அது அவலட்சணமானது, அது டிஸ்டர்புக்குரியது, அது உன் சிந்தையை திசை திருப்போம். அது சிலர் பாத்தீங்கன்னா கடவுளுடைய கிருபையினால பைபிள் சர்ச்சுக்கு எடுத்துன்னு வர மாட்டான். இந்த காலத்துல நடக்கிறது வெக்கப்படுறான். செல்போன்லயே பைபிள் இருக்குதான். என்ன பிரதர் அவர் பேசுற நுனி நாட்கள பேசுற, அப்படி கொஞ்சம் குறுந்தாடி வச்சுக்கின்னு பிரதர் கழுவு என்ன பிரதர், கழுகு முயற்சி பிரதர், அது என்ன பிரதர், என்ன பிரதர், என்ன பிரதர். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எந்த லட்சணத்துல இருக்குது. சரி, தோத்திரம் போட்டு பாருங்க. கிறிஸ்துவனுக்கு அடையாளம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் இந்த வேத புத்தகம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, வாலிப வயதுல இந்த வேதத்தை நீ சுமந்தா முதிர் வயதுல இந்த வேதம் உன்னை சுமக்கன்னு பைபிள் இருக்குது. கரங்களை தட்டி அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, வேதத்தை நீ என்ன செய்யணும்? நேசிக்கணும். அப்போ அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினாலதான் அப்போதான் உனக்கு விடுதலை கிடைக்கும். உனக்கு எது எது மேலே வாஞ்சியா இருந்தாக்க உனக்கு விடுதலை கிடைக்காது. போய் கணத்தில் தான் பள்ளத்தில் தான் உழணும். செய்தி கேட்கிற பிள்ளைய, எது மேல வாஞ்சியாகிற, எது மேல தாகமா இருக்கிற, எது மேல யோசித்து பாரு. கர்த்தருடைய கிருபை. என்னிடத்தில் அவன் வாஞ்சியா இருக்கிறபடினால என்ன செய்வேன்? அவனை விடுவிப்பேன். எதிலெல்லாம் விடுவிக்க முடியாது இப்படி இருக்கிறியோ, எதிலெல்லாம் நீ கட்டப்பட்டு கிடைக்கிறியோ, எதெல்லாம் பிளஸிங் இல்லாம கிடைக்கிறியோ, எதெல்லாம் மனசோர்வு மனவேதனை ஒரே வீட்டுல பூட்டி கொண்டு கதறி கொண்டு கண்ணீரோடு இருக்கிறியோ, அதுல எல்லாம் உனக்கு விடுதலை வேணும்னா எம்பெருமான் இயேசு மேல உனக்கு முழு ஆசீர்வாத நம்பிக்கை வேணும். வாசித்து பாருங்க, சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவாங்க. எப்ப தெரியுமா? ஆண்டவர் மேல நீ வாஞ்சியா இருக்கும் போது. யாரு உன்னை ஏந்துறாங்களோ, யாரு உன்னை தாங்குறாங்களோ, யாரு உனக்கு சீர் கொடுக்கிறாங்களோ, யாரு உன்னை விசாரிக்கிறாங்களோ, யாரு உன்னை விசாரிக்காம போறாங்களோ, யாரு உன் கூட வராங்களோ, வரணும்னு சொல்லிட்டு வராம இருக்கிறாங்களோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ நாம் ஆண்டவர் மேல வாஞ்சையோடு இருக்கும்போது, தாகத்தோடு இருக்கும்போது அவர் என்ன செய்வாராம்? உன்னை ஏந்தி கொள்ளுவார். அப்படி ஏந்தி கொள்ளுவாராம். யாரு? ஆண்டவராகிய எம்பெருமான் உன்னை என்ன பண்ணுவாரு? ஏந்தி கொள்ளுவார். உன்னை கையில ஏந்தி தாங்கி எங்கேயும் நீ இடைபடாதபடி, நீ எங்கும் சிக்கி கொள்ளாதபடி, உன் காலு உன் மேல இருக்கிற அந்த சதை துளி கூட வராயாம, அது கூட பாத்தீங்கன்னா சதை வயிற்றுக்குச்சுன்னு அது கூட பண்ண மாட்டாராம். என்ன பண்ண மாட்டாராம்? உன்னை எப்படியா சேதப்படுத்தாதபடி, தேயாதபடி, இந்த சதை தேயாதபடி, கல்லுல உன் காலு இடராதபடி, மாட்டிக்கொள்ளாதபடி அழகா உன்னை என்ன செய்வாரா? தாங்கி கொள்ளுவார், ஏந்தி கொள்ளுவார். எப்போ? அவர் மேல வாஞ்சையா தாகமா.
எப்போ, எந்த நிலைமையில, எந்த சூழ்நிலை? எல்லா சூழ்நிலையும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தாங்க. ஜெபிக்கிறவங்க, ஆண்டவர்மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், ஆண்டவர்மேல பக்தி உள்ளவங்க. உயிரே போனாலும் என் தேவன் மேல வைத்த நம்பிக்கையை ஒருபோதும் நாங்க விட மாட்டோம். என்ன செய்யறான்? சிங்க கபில போடு. அந்த விசுவாசம் உனக்கு இருக்கா? அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கா? அந்த பக்தி உனக்கு இருக்குதா? பிள்ளைகளே, அவர் மேல வைத்த பக்தி நம்பிக்கை ஒருபோதும் வீணாக கூடாது. எந்த நிலைமையில, எப்படிப்பட்ட நிலைமையில? புயல் காற்று வீசினாலோ, புயல் காற்று வீசினாலும், இடியும் மின்னல் மழையானாலும், கதி கலங்கி போவேனோ என் இயேசுவே. 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 உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறமான அந்த அசனாகிய ஒவ்வொரு பூமியில ஒருவரே இல்லைன்னு சொல்லி அண்டச்ச ஆசைப்படுத்தி எம்பெருமான் இயேசு குறித்து மண்ணான மனிதன மண்ணுக்கு புழுவாக போகுகிற ஒரு மனிதன மேலே சாட்சி வைத்து நம்பிக்கை சொல்லுகிறார் யோபு பக்தன். 10 பிள்ளை செத்து போச்சு. நமக்கு சின்ன காரியம் வந்தா சபைக்கு வர மாட்டோம், சர்ச்சி பாதரை திட்டுவோம். என்னவோ உன் சொத்து எழுதி ஆண்டு கூத்துட்டு அப்படியே நீ உன் சொத்துல அப்படியே நாங்க காலாட்டுன்னு சோத்துன்ற மாதிரி பயங்கரமா பேசுவேன். கொல்லாதத ஏன் ஒண்ணு சத்தியத்துல வளரல. 10 பிள்ளை செத்து போச்சையா ஒரே நாள்ல. உத்தமன் தான் தேவனை விட்டு தூரம் போனாரா? இல்ல. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். யோபுவின் முன்னிலைமை காட்டியவன் பின்னிலைமை இரட்டத்தினையான ஆசீர்வாதத்தினால தேவன் ஆசீர்வாதத்தை பெருமை செய்தார் என்னால் ஏன் அவர் ஆண்டவரை வைத்த நம்பிக்கை, ஆண்டவரை விசுவாசம். நம்ம எப்படி காரணம் சொல்லி கடவுள்கிட்ட தேவ சபைக்கு நம்ம வரமாட்டோம். அது பக்தியா? அது வாஞ்சையா? அது தாகமா? ஆண்டவர் விடுதலை ஆக்குவாரா? யோசிச்சு பாருங்க. இல்ல. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம சபையில நடந்த சம்பவங்கள் எத்தனையோ உங்களுக்கு தெரியும். எங்கோ பிறந்தேன், எங்கேயோ வளர்ந்தேன், கர்த்தர் கொண்டு வந்தார். பாடு வந்தது, நிந்த வந்தது, அவமானம் வந்தது, கரை வந்தது, கண்ணீர் வந்தது, கஷ்டம் வந்தது, சபை இடிச்சாங்க, ஒளிவிச்சு என்னன்னோ பஞ்சு மாறணும், இங்க அங்க அப்படியே கூட்ட விட்டு பறந்த பறவை போல இங்க ஒரு 2 வருஷம், அங்க ஒரு 2 வருஷம், அங்க இங்க அங்க. ஆனால் தேவனை விட்டு ஒருபோது விலை. எத்தனை ஆயிரம் ஆத்துமாக்கள், நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்கள், பல மடங்கு ஆத்துமாக்கள் சபையை விட்டு பிரிந்து போனாலும் தேவனை விட்டு விலகவில்லை. உலகத்துல ஊழியக்காரனால பாடு வந்தது, விசுவாசால பாடு வந்தது, நிந்த வந்தது, அவமானம் வந்தது, கரை வந்தது, கண்ணீர் வந்தது, பொருளாதாரத்துல கஷ்டம், கடன், கண்ணீர் எத்தனையோ. தேவனை விட்டு விலகவில்லை. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். கரங்களை தட்டி எத்தனை பேர் சமூகத்துல எத்தனை பேர் விசுவாசிக்கிற? உன் குடும்பத்துல கூட சரி, என்ன சம்பவம் நடந்தாலும் தேவனை விட்டு நீ விலகக்கூடாது. வாசி பாருங்க. அதே சங்கீதக்காரன் 138ஆம் சங்கீதத்திலே தேவ மனுஷன் சொல்லுகிறார், அனுபவப்பட்டதான தேவ மனுஷன் சொல்லுகிறார், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட வார்த்தை இந்த நாளிலே உன்னோடு தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். 138ஆம் சங்கீதம் அனுபவ ரீதியாக 1ஆம் வசனத்தை ஒரு வாசித்து பாருங்க. உம்மை என் முழு இருதயத்தோட துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக. அப்போ எப்படி ஜெபிக்கணும்? முழு உள்ளம். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, இங்க போனாக்க புத்தி போட்டுக்கிறது, அங்க போனா புத்தி போட்டுக்கிறது. 5 ஞாயிற்றுக்கிழமை 2 ஞாயிற்றுக்கிழமை வருது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வராம போயிருது. இது முழு இருதயத்தோட ஆராதனையா?
ஒரு ஊழியம் கொடுத்தாக்க சாக்கு போக்கு சொல்றது, இல்ல இது இல்ல அது இல்ல, காத்தடிக்குது மழை அடிக்குது, இந்த நோவு அந்த நோவு, அது புச்சிக்கிச்சு இது புச்சிக்கிச்சு சொல்றிய. உன் வீட்டுக்காரத்தை செய்யாதையா இருக்கிற என்ன இல்ல ஆண்டவர் சொல்ற. எப்படி சொல்றாரு? உண்மை என் முழு இருதத்தோட துதிப்பேன். யாக்கோபு என்ன செய்தாரு? தருணம் கிடைச்ச உடனே ஆண்டவர் பாதத்தை பிடிச்சிட்டாரு. இரவெல்லாம் ஜெபிக்கிறார். விடுப்பா, அப்பொழுது விடிய போகுது, நான் போனோம். இல்ல ஆண்டவரே, உன்னை விட மாட்டேன். பார்த்து பிடிச்சி என் ஆசீர்வாதத்தை வழியே உன்னை போவிட மாட்டான் ஆண்டவரே. முழு உள்ளத்தோட முழு நம்பிக்கையோட விடமாட்டார். பிடிச்ச பிடிச்சுதான் கடவுள் போட்டு பாதத்தை எப்படி பாரு, கடவுள் பாதத்தை பிடிச்சிட்டா தேவ கிருபைனால அவரு ஒச்சி தள்ள மாட்டாரு. உங்கூட்டுக்காரன் ஒண்ணு ஒதிக்கிறானே அது மாதிரிலாம் ஒதிக்க மாட்டாரு. ஒச்சி தள்ளுவாங்க சிலரெல்லாம், அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. நீயா விட்டாதான் போவாரு. காலை பிடிச்சுக்கிறாரு, தேவன் நோக்கி ஜெபிக்கிறார். ஐயா என்ன ஆசீர்வதி, ஐயா சபிக்கிறவர் இல்லை, நீ ஆசீர்வதிக்கிறவர். என்ன இன்னைக்கு ஆசீர்வதி. இன்னைக்கு நான் பெற்ற பாக்கியம், நான் பெற்ற கிருபை, நீ உன்னை பார்க்கும்படி பாக்கியம் கிடைச்சது. உன் காலை பிடிச்சிட்டேன், என்ன ஒரு பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன நீ ஆசீர்வதி. எப்படி? என்ன ஆசீர்வதித்தால் ஒளிய என்ன ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உம்மை விடுவதில்லை. உம் கிருபை தந்தா ஒளிய, உம் கிருபை தந்தா ஒளிய உம்மை விடுவதில்லை. நான் உம்மை விடுவதில்லை, உம்மை விடுவதில்லை, நான் உம்மை விடுவதில்லை. இரவு முழுவதும் உந்தன் பாதம் அமர்ந்து ஜெபித்திடுவேன். மேல் விரிக்கும் வரைக்கும் கதறி ஜெபித்திடுவேன். இரவு முழுவதும் உந்தன் பாதம் அமர்ந்து ஜெபித்திடுவேன். போர்வை என் மேல் விரிக்கும் வரைக்கும் கதறி ஜெபித்திடுவேன். ஏனோ தெரியவில்லை, என் இதயம் அழுகிறது. ஏனோ தெரியவில்லை சுவாமி, இதயம் அழுகிறது. என் தேவனே, என் இயேசுவே, என் தேவனே, என் இயேசுவே. இந்த ஒரு விஷயம் இறங்கிடும், இந்த ஒரு விஷயம் இறங்கிடும், இந்த ஒரு விஷயம் இறங்கிடும், இந்த ஒரு விஷயம் இறங்கிடும். கிருபை தந்தா ஒளிய உம்மை விடுவதில்லை, நான் உம்மை விடுவதில்லை, உம்மை விடுவதில்லை, நான் உம்மை விடுவதில்லை, உம்மை விடுவதில்லை, நான் உம்மை விடுவதில்லை. உம் கிருபை தந்தா ஒளிய, கிருபை தந்தா உஷக்காராதாராதாரா. நான் உம்மை விடுவதில்லை, உம்மை விடுவதில்லை, நான் உம்மை விடுவதில்லை. நேரம் பார்த்து தேவ கிருபைனால என்ன செய்யணும்னா முழு உள்ளத்தோட. அறகுறையெல்லாம் செய்த வேலைக்கு ஆகாது, அதே நிலைமையா தான் இருக்கணும். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உம்மை என் முழு இருதயத்தோட தேடுவேன். அப்படின்னா கர்த்தரே ஆலயத்துல ஆராதனை வேலை எதெல்லாம் வருதோ அதெல்லாம் உன் பங்களிப்பு இருக்கணும். ஆண்டவருக்கும் உனக்கும் குறை இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கும் உனக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. குறையும் இருக்கக்கூடாது, இடைவெளி இருக்கக்கூடாது. வெதுவெதுப்பா தேவனை ஆராதனை செய்யக்கூடாது. கடமைக்கு சலிச்சுன்னு தேவனெல்லாம் வரக்கூடாது. பிள்ளைகளை, உன
வாரத்துல முன்ன 12 மணி நேரம் ஜெபம் என் கையில 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. 3 ஹவர் தேவ சமூகத்துல நின்று ஆராதிக்கணும், மெசேஜ் கொடுக்கணும், சாட்சி சொல்லணும். நெருப்பா இருக்குது, அனலா இருக்குது. அப்படி தேவன் அப்படி வல்லமையா அசைவாடி கொண்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட கர்த்தருடைய கிருபையில ஒரு 400 பேருக்கு மேல இருக்கும், 300 பேருக்கு மேல இருக்கும். புல் பேட்ல தண்ணியை தந்து வச்சிருக்கிறாரு. 3 ஹவரும் தேவன் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. ஏன்? அவர் செய்த நன்மைகள் அவ்வளவு இருக்கு. அவ்வளவு செய்த நன்மைகளை தேவன் நம்ம கண் நோக்கி பார்க்கும்போது யோசித்து பார்த்தா கண்கள் குளமாகும். நினைக்கணும், சிறு செய்த நன்மை, தேவன் செய்த நன்மையை நினைச்சு முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்யணும். இந்த கால மக்கள் என்ன பண்ணுவாங்க? சபன்னா கசக்குது, ஊழியக்காரன கேட்டா வலிக்குது. யாரும் கேட்க கூடாது. ரொம்ப ஜனம் இருக்கிற இடத்துல போய் உக்காந்து வந்துட வேண்டியதுதான். இல்லையா? எதுவும் கேட்க கூடாது, எதுவும் உன்னை விசாரிக்க கூடாது, ஏன்னா உனக்கு எதுவும் கேட்டு கூடாது. என்ன பண்ண கூடாது? கேட்டா யாரும் உன்னை கேட்காத இடத்துல போய் சேர்ல உட்காந்துட்டு நீ தூங்கினாலும் கேட்க கூடாது, நீ சபைக்கு வரலனாலும் கேட்க கூடாது, நீ தசம்பாகம் கொடுக்கலனாலும் கேட்க கூடாது, நீ ஜபம் பண்ணலனாலும் கேட்க கூடாது. கேட்கவே இல்லாத கம்மன் இருந்தா எங்க ஃபாதர் நல்ல ஃபாதர் சொல்லுவாங்க. எதனா கேட்டுட்ட சரியா போச்சு கதை. அவர் எப்ப பார்த்தாலும் காணிக்கை பத்தி பேசுறாரு, அவர் எப்ப பார்த்தாலும் தசம பாகத்தை பத்தி பேசுறாரு, அவர் எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்து பேசுறாரு. ஐயோ, நான் அந்த சபைக்கு வரமாட்டேன். எங்க போற? பெரிய சபைக்குடி, யாரும் கேட்க மாட்டாங்கடி, அந்த ஃபாதர் யாருமே கேட்க மாட்டாரு அப்படின்னு நான் போயிட்டு கம்முன்னு உட்காந்துற. மவளை நீ அப்படியே தான் இருக்கணும், ஒரு வார்த்தை கூட நீ வளரவே முடியாது. அப்ப முழு உள்ளத்தோட வாசிங்களேன். 138 சங்கீதம் 2ஆம் வசனத்துல சொல்றாரு, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நாம் பணிந்து உமது கிருபையின் மித்தமும் உமது உண்மையின் மித்தமும் உன் நாமத்தை துதிப்பேன். சகல பிரதாபத்தை பார்க்கலாம். கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரர் சொல்றாரு, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேரா நாம் பணிந்து. பக்தி உள்ளவங்களை பார்க்கலாங்க, நீங்க பக்தி உள்ளவங்களை பார்க்கலாம். வேஷம் போட்டுக்கணும் உள்ள நாத்தடிக்கிற பக்தி நான் சொல்லல. தேவ பிள்ளைகளை, ஆண்டுடைய வார்த்தை கேளு. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நாம் பணிந்து. அப்போ தேவாலயத்துக்குள்ள நீ வந்து என்ன செய்யணும்? உன்னை சாஷ்டங்கமா பணிந்து குனிந்து ஜெபிக்கணும். எங்க போனாலும் தேவ சமூகத்துல, எந்த நாடு போனாலும் தேவ சமூகத்துல அங்க போயிட்டு அந்த பலிபீடத்துல முழங்கால் படிட்டு என்னை தாழ வணங்கி ஜெபம் பண்ணுவேன். போன முறை போன இடத்துல ஒரு ஐயா சொல்றாரு, அந்த பாஸ்டுக்கு ஆச்சரியம், ஐயா இத்தனை வருஷத்துல இவர் எங்க சொந்தக்காரர் தான், எந்த ஊழியக்காரையும் ஒரு கனம் பண்ணதும் கிடையாது, மச்சதும் கிடையாது. ஆனா உனக்காக இவ்வளவு நேரம் நின்னுங்கிறாரு, என்னன்னு தெரியல, ஒரு முறை பாத்துரு என்ன யா சாப்பிட்டுன்னு. இல்ல நான் அவரை வர வைக்கிட்டோமா, வர வச்சாரு, பேசுறாரு, என்னன்னு கேக்குறாரு. ஐயா குறை சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, எத்தனையோ பாஸ்ட் இந்த சபைக்கு வந்திருக்கிறாங்க, ஒருத்தரை கூட முட்டி போட்டு ஜோம் பண்ணதா சரித்திரம் நான் பார்க்கல. நீட்டா வருவாங்க, சேர்ல உட்காருவாங்க, 2 வாய் முணுமுணுன்னு போவாங்க, அப்புறம் ஏந்துப்பாங்க, பண்ணுவாங்க, கொள்ளுவாங்க. ஆனா முறை நான் பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டது, முழங்கால் படியிட்டு உன் தலை சிரசிலே சாய்ந்து தேவனை வணங்கினேனே, என் உள்ளம் அசந்து போனதுன்னு சொன்னான். உன் பக்தி எப்படி இருக்கு?
செய்தி கேட்கிற தெய்வத்துடைய பிள்ளையே, உன் பக்தி எடு இருக்கு. நீ கொடுக்கிற காணிக்க தசும்பாக எல்லாமே ஊழியத்துக்கு பிரயோஜனப்படுது. உன்னுடைய பரிசுத்த பக்தி வைராக்கியம் நீ எப்படி இருக்கிற அதை சிந்தித்து பார்த்தியா? பரிசுத்த ஆலயத்தில் நான் வந்து என்ன செய்வேன்? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு சிரம் சாய்த்து தேவனை நோக்கி நான் சொல்லுவேன், தேவனே இயேசுராஜா, முகம் அலங்கோலமா இருந்தாலும் வெட்டுக்காயமா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் பார்க்காம உள்ளழகை பார்த்து என்னை ஆசீர்வதிக்கிற என் தெய்வமே, எம்பெருமானே, தகப்பனே, தாவீதின் குமாரனே, என் முகம் எப்படி இருந்தாலும், நான் குருடோ செவிடோ முடமோ, என் முகம் அழகில்லாமல் போய் கிடந்தாலும் என் முகத்தை பார்க்காம உள்ளத்தை பார்த்து என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, பணிந்து வாசிங்க 3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளீர். கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்போ கூப்பிட்டா உடனே கேட்கணும்னா நீ எப்படி இருக்கணும்? சிலர் பாத்தீங்கன்னா குறை சொல்ல நடக்கிறது, எத்தனையோ மெசேஜ், எத்தனையோ வார்த்தை கேட்கும், எல்லாம் பண்ணும். சபை ஆமேன்னு போற நேரத்துல போய் சேர்ல போய் உக்காரோம். சேர்ல போய் உக்காந்துட்டு கொஞ்சம் தள்ளி தான் உக்காரான். இது போனதே சைத்தானுக்கு பச்சை பண்ண அது இப்படித்தான் இருக்குதுங்களோ, இதுங்கெல்லாம் எப்படி வளர போதுங்களோ தெரியல. 7 மணி ஆராதனை, 11 மணிக்கு சபை முடிக்கிறாரு, 10 மணிக்கு சபை முடிக்கிறாருன்னா 10:15 உள்ள வரும். இது உள்ள வந்த உடனே பக்கத்துல இருக்கிறதுல டிஸ்டர்ப் பண்ணும், செல்லு அடிக்கும், கச்ச கச்ச கச்ச. வந்ததே லேட்டு, எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணும் இந்த ஆவி. இல்ல கொஞ்சமா கேட்கப்படாது. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ, கேட்கப்படாது. 2 வாரம் வருவேன், 4 வாரம் நின்று வராது, கேட்காது, அப்படியேதான் இருப்பேன். யார் ஆசீர்வதிப்பாரு? உன் பக்கத்துல இருக்கிறவங்க எப்போ வந்தாங்க? ஆசீர்வாதமா இருக்கிறாங்களா இல்லையா? உன் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்களா இல்லையா? அவங்கள பார்த்து இடிச்சுக்கிற ஏன்? அது ஆண்டவரோட இருக்குது, கரெக்டான வேலையை ஃபாலோ பண்ணுது, கொடுக்குது, ஜெபிக்குது, துதிக்குது, பக்தியா இருக்குது, பரவசமா தேவன் நோக்கி பார்க்குது. அது ஆண்டவருடைய கிருபையில சொன்னதெல்லாம் கேட்குது. இப்படிதான் இருந்தா தான் ஆசீர்வாதம் போல தெரியுது. ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் சொல்றது ஊழியக்காரர் சொல்றாரு, இப்படிதான் நம்ம நடக்கணும், இப்படிதான் நம்ம இருக்கணும், இனிமே வாழ்ந்தது காந்ததெல்லாம் போதும், இப்படி நடந்த ஆசீர்வாதம் வருதுன்னு அதை பார்த்துச்சு, உணர்ந்துச்சு. இப்ப கர்த்தருடைய கிருபை அப்படியே நடக்குது. நீ யார் ஜெபம் கேட்கப்படும்? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளில என் பிள்ளைங்க கூட என்ன திரும்பி பார்க்காது. என் வீட்டுக்காரர் கூட 2 குரல் கூப்பிட்டாதான் என்னன்னு கேட்பாரு. அது கூட என் மனைவி கூட என்ன பண்ண, எப்ப பார்த்தாலும் என்ன 4-5 குரல். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நீ அவரோடு இருந்தா உன் பக்தி, உன் ஜபஜீவி, நீ கூப்பிடும் போது அவர் உனக்கு பதில் கொடுப்பார். பதில் எப்படி கொடுப்பார்? எதுக்காக கூப்பிடுறியோ? தேவ பிள்ளைகளே, என்ன சாட்சியா வச்சிருக்கிறார் ஆண்டவர். நான் கடந்து வந்த பாதையெல்லாம் கண்ணோக்கி பார்த்தபோது வறட்சியும் விடாய்த்ததும் தண்ணீரற்ற நிலமானா இருந்தேன். ஒருவரும் விரும்பத்தக்காத பாத்திரமா இருந்தேன். என்னுடைய குணாதிசயங்கள் வேறுபட்டு இருந்தது. என்று என் தேவனை என்னை சந்தித்தாரோ, என்று அவருக்கு நான் முழு உள்ளத்தை அவருக்கு கொடுத்தேனோ, வறண்ட நிலத்தை வயல்வெளியாய் மாற்றினார். விடாய்த்ததும் தண்ணீரற்றுமான நிலத்தை தேவன் நீர்க்காலிகளின் ஓரும் நலப்பட்ட மரம் போல் செழித்து கனிதரும் மரமா என்னை மாற்றி சாட்சியாக வைத்தார். எப்போ? முழு உள்ளத்தின் தேவனுக்கு. அப்போதான் அவன் ஜெபம் கேட்கப்படும். வாசிக்கலாம், கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைகளே, 6 வாசிங்க. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டின்மையானவனையோ
தூரத்திலிருந்து அறிகிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்த அவரு செல்வந்தர், அவரு பெரியவர், அவரு பயங்கரம், சரிய பெரிய தேவன், அவரு அவ்வளோ பெரிய தெய்வம். வானத்தை, பூமியை, அண்ட சராசரங்களை, ஈரேழு லோகத்தை, காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஊரும் பிராணி, பட்சி, சூரிய, சந்திர கிரகங்களை உண்டாக்குனாரு. காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஊரும் பிராணி எல்லாம் படைத்த தேவன். சமுத்திரத்தை படைச்சாரு, பூமியை படைச்சாரு, மலைகளை படைச்சாரு, ஓடைகளை படைச்சாரு, குன்றுகளை படைத்தாரு, ஆறுகளை படைத்தாரு, எல்லா பத்தியும் படைத்த தேவன், பெரிய தேவன். ஆனா அவர் யார நோக்கி பாக்குறாரு? தாழ்மை உள்ளவர்களை. நமக்கு கொஞ்சம் இது இருந்தா அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நம்மள ஆண்டவர் பசுமையா கொஞ்சம் அப்படியே அடி 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 கொஞ்சம் அடி வந்த உடனே நம்ம இருதயம் கொஞ்சம் அப்படி மாறுது. இல்ல, வேணாம் வேணாம் வேணாம். எப்பொழுதும் இருக்கிறனாவே இரு, எப்ப இருக்கிறனாவே இரு. ஆண்டவர் நான் அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்படி தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டின்மையானவையோ தூரத்திலிருந்து அறிகிறார். மேட்டின்மை மட்டும் நம்ம வரக்கூடாது. மேட்டின்மை வந்துச்சு, கடவுள் என்ன பண்ணுவாரு? இருக்கிற இடத்துல இருந்து தூக்கிடுவார். அப்படின்னா விளக்கு அணைச்சிடுவார். அவர் தான் வானா, நீ வானா, இங்க வானா, தூக்கிடுவார். கர்த்தருடைய கிருபை. பிள்ளைகளை, மேட்டின்மை இருக்கக்கூடாது. வாசித்து பாருங்க, 8 வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்போ எந்த ஒரு மனுஷன் முழு உள்ளத்தோடு தேவனையே அறிந்து, தேவனையே சார்ந்து, தேவனையே வாழ்கிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்றா? உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர். தேவ பிள்ளைகளே, அப்போ நீ என்ன சூழ்நிலை, என்ன நிலைமையில, என்ன உச்சியில, என்ன உயரத்துல அந்த ஒலிவ மலை போல வளர்ந்தாலும், அந்த சீனா மலையை போல வளர்ந்தாலும், கர்த்தருடைய கிருபையினாலே, அந்த தேவனுடைய மகிமையினால, பெரிய 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 கிருபையினால எந்த உச்சியில நீ வளர்ந்தாலும் தேவனை விட்டு விலக. தேவன் சொல்றதை கேட்கணும், தேவன் சொல்றதை செய்யணும். தேவ பிள்ளைகளே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, டிபிஎம் சிலோன் பெண்டிகா சர்ச்னு சொல்லி, டிபிஎன்றது இப்ப சிபிஎம் மாறி இருக்கு. அன்னைக்கு ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையினால இந்த ஊழியத்தை துவங்கினவர், திருமணமாகி 3 பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர். வாழ குடிசையிலே தேவனுடைய கிருபையினால தன் குடும்பத்தை வைத்து தகர கட்டாயினால ஆண்டவருடைய ஊழியத்தை துவங்கினவர் அந்த தேவ மனுஷன். மனைவி பிள்ளைகளோடு தொடங்குறாங்க. விசுவாசம் விசுவாசம், பெரிய விசுவாசம். தேவனுடைய மகாபெரிய கிருபையினால காவி துணி அணிந்து, உதிராட்ச கொட்டைகளை போட்டு, நல்ல பட்டைகளும் பவ்யமாய் வைத்துக் கொண்டு, கர்த்தருடைய குங்கும பொட்டு வைத்துக் கொண்டு ஒரு ஆண்டவருடைய சாமியார் வந்து மஞ்சள் பை நிறைய காசு கொடுக்கிறார். இங்கே கடவுளுடைய ஃபாதர் யாரு வராரு. என்கிட்ட உங்க ஆண்டவர் பேசினாரு. அவர் சொல்றாரு, என்கிட்ட உங்க ஆண்டவர் பேசினாரு, இயேசுசாமி மீசகார் பேசினார், இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். யார் கீழ்ப்படுகிறது? பக்தி உள்ளவன். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல யார் கீழ்ப்படுகிறது? பக்தி. அது பக்தி, அது பக்தி. உன்னை உணர்த்தும் போது நீ செய்யறியே, அது பக்தி. என் அன்பு தேவ பிள்ளைகளை, சரித்திரத்தை எழுதி பாருங்க. இன்னைக்கு ஐயப்பன் கோயில் இருக்குல்ல, கர்த்தருடைய கிருபையினால இதுல கேரளால, அது எப்படி உருவானது தெரியுமா? செய்தி எல்லாம் கேளு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அடர்ந்த காடு, மலையின் நடுவில் சிங்கம் புலி வாழ்கிற இடம். ஒரே ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க அந்த இறை வழிபாடை தொழுது கொண்டு வராங்க. சின்ன கொட்டா, அது ஓலை கொட்டா. அதுவும் அந்த காலகட்டத்துல ஒருவரும் சீக்கிரம் போய் சேர முடியாத இடம், சறுக்கலான இடம், மழை நிறைந்த இடம், சிங்கம் புலி வாழ்கிற இடம். ஏதோ ஒரு கல்வர்களால், கையர்களால் அந்த இடம் கொளுத்தப்பட்டுச்சு, சின்ன பின்னமாய் போச்சு.
அதை செப்பனிடணும், மீண்டும் புதுப்பிக்கணும். உளவுத்துறை எத்தனை பேர் வந்து தேடுறாங்க, யாரு என்னன்னு பாக்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த கோயில் கட்டுறதுக்கு நிதி கொடுத்தவரு ஒரு பாஸ்டர். அந்த கோயிலை கட்டுறதுக்கு அந்த காலத்துல ஆட்சி புரிந்த மன்னர் நிதி கொடுக்கிறார். பக்தி. இந்த தேச சமத்துவத்துல சமமா இருக்க காரணம் என்ன தெரியுமா? பக்தி. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அது பக்தி. பக்தி என்பது எதுடான்னா பகையை உண்டாக்குறது பக்தி இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி பக்தி உள்ளவனே கர்த்தர் என்ன செய்யறாரு? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கடவுளுடைய கிருபை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகளே வாசிங்க 139 சங்கீதம் 1 ஒருவர் வாசி பாருங்க. கர்த்தாவே நீ என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை மறந்துட்டாருன்னு மாத்திரம் நினைக்காத. மறந்துட்டாருன்னு நினைக்கிறியா? நான் தனிமறை ஆக்கப்பட்டேன்னு நினைக்கிறியா? என்னை விட்டு எல்லாம் போயிட்டாங்க நினைக்கிறியா? ஐயோ இந்த நிலைமையில என்ன செய்வேன்னு சொல்லி நினைக்கிறியா? இல்ல. அவர் யார்? என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். மெக்சிகோ மாநகரத்துல இட்டாலி பட்டணத்துல கர்த்தருடைய கிருபையினால் ஒரு தேவ பிள்ளை தேவனுக்காக கடவுளுக்கு வைராக்கியமா வாழ்கிற மகன். அந்த மெக்சிகோ மாநகரத்துல இட்டாலி தேசத்துல இறைவனை நம்பின அந்த மகளுக்கு ஒரே ஒரு ஆண் வாரிசு. அந்த ஆண் வாரிசுக்கு கேன்சர். என்ன செய்வது என்று கேட்கிறாள் மகள். உண்மையா நடந்த சம்பவம். இத ஒரு பிராமண ஐயர் கடவுளை கிருபை தேவ மனுஷன் பக்தி உள்ளவர் சொல்லுகிறார். அந்த இட்டாலி தேசத்துல தேவனுடைய கிருபைனால அந்த கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்ச டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மருந்து கொடுத்தா அந்த கேன்சர் சுகமாயிடும். அங்க போய் அப்பாயின்மெண்ட் வாங்கறதுக்கு அந்த அம்மாக்கு திராணி இல்லை, ஏழை குடும்பம். அங்க போய் அவரை பார்க்கறதுக்கும் முடியாது. அதுக்குண்டான செலவினங்களும் கிடையாது. அதுக்குண்டான சூழ்நிலையும் கிடையாது. எங்க போனோம், எப்படி போனோம், எப்படி யாரை என்ன சந்திக்கணும் தெரியாது. ஏழை மக, வசதி வாய்ப்பு இல்லாத. ஒன்றை மாத்திரம் செய்கிறார். அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். என் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நான் கல்லை மண்ணையோ பொன்னையோ பூவையோ செடியோ கொடியோ நான் வணங்குறவர் அல்ல. ஜீவனுள்ள தேவனாகிய உயிருள்ள தேவனை நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். அவர் என்னை காண்கிறவராக இருக்கிறார். என்னை அவர் ஆராய்ந்து அறிந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி ஜெபிக்கிறார். என்ன நடக்குது? அந்த மெக்சிகோ மாகாணத்தில் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடித்த டாக்டருக்கு ஒரு பட்டமளிப்பு விழா அளிப்பதற்காக ஒரு தேசத்திலிருந்து ஒரு தேசத்துல கூப்பிடுறாங்க, அழைப்பு கொடுக்கிறார். அப்போ அவர் என்ன செய்யறாரு? சாயந்தரம் 5 மணிக்கு அங்கே ஃபங்க்ஷன், அவருக்கு விழா கொண்டாட போறாங்க இந்த மருந்து கண்டுபிடிச்சதுக்காக. அப்போ தேவ கிருபையினால அவர் என்ன செய்யறாரு? இங்கிருந்து பிரயாணப்பட்டு போக எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மணி நேரம் ஆகும் பிளைட்ல. அப்ப அதுக்கு உண்டான ஆயத்தப்படுத்துறாரு. அவர் பிளைட் ஏறிட்டாரு. ஆனா பிளைட் ஏறி அந்த ஏர்போர்ட்ல ரன்வேல வண்டி அப்படியே பிளைட்டை எடுக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்து காத்து மழை பயங்கரமா அடி. காத்து மழைன்னா அப்படி இப்படி அல்ல, பயங்கரமான மழை, பயங்கரமான காற்றடிக்குது. காற்றை படைத்த தேவனுக்கு தெரியாதா? மழையை படைத்த தேவனுக்கு தெரியாதா? எப்ப மழை பெய்யணும், எப்ப காற்றடிக்கணும், எப்ப கீழ்காற்றடிக்கணும், எப்ப தென்றல் அடிக்க வேண்டும், தென்றல் வீச வேண்டும், எப்படி நந்தமன காற்று, மெல்லிய காற்று, சுவையுள்ள காற்று, ஆஸ்வதிக்கப்பட்ட காற்று வீச வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். எப்போ புயல் காற்று வீச வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். கடவுளுடைய கிருபை. என்ன ஆகுது? அங்க ஏர்போர்ட்ல இருந்து ஒயர்லெஸ் மூலம் வருது லைன்ல. என்ன செய்யுங்க, அடுத்த ஏர்போர்ட்ல நீங்க பிளைட்டை லேண்ட் பண்ணி இறக்கிடுங்க. போக முடியாது, பயங்கரமான காத்து, பயங்கரமான சூழ்நிலை, ரன்வே எல்லாம் மழை தண்ணியால காஞ்சி கிட, பயங்கரமா நதி போல மெதுங்க கிடக்குது அப்படின்னு சொல்ல தட்டு தடுமாறி பிளைட் இறக்க.
அப்போ அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற அந்த அதிகாரியை கூப்பிட்டு கேட்கிறாரு, சார் நான் இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு போனோம், எனக்கு ஏதாவது ஒரு காரை நீங்க அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? இல்லங்க, இல்ல போவே முடியாது, எதிரில் வர கூட தெரியும், அவ்வளவு காத்து மழை பயங்கரமா அடிக்குது, மணல் தூவுது, இல்ல எப்படி நாங்க போறோம், உன்னால ஒரு கார் ரெடி பண்ண. அப்படி கார் பண்ணி கொடுத்தாச்சு. போறாங்க வண்டி ஓட்ட முடியல. அப்போ சொல்றாரு, அப்பா இப்ப டைம் ஆகி போச்சு, இனிமே போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன செய்ய, எங்கேயாவது ஓரங்கட்டி கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம காலையில திரும்பி போயிடலாம்னு சொல்லும் போது திரும்பி பார்த்தா எங்கோ ஒரு சின்ன ஒரு லைட் எரியுது. அங்க வண்டி ஓரம் கட்டினாங்க, அங்க லைட் எரியுது. அந்த வீட்டுக்கிட்ட போ நிறுத்தினாங்க, கதவு தட்டுறாங்க, ஒரு அம்மா வருது. அந்த அம்மா வந்து கதவு திறக்கிறாங்க. திறந்தா அடுத்து கார் விட்டு இறங்கணும்னா அவ்வளவு மழையில தொப்பையா நனைஞ்சிருக்கிறாங்க. டவலை கொடுக்குறாங்க. டாக்டரும் டிரைவரும் தொடச்சிக்கிட்டு உட்கார்றாங்க. கேட்கிறாங்க, அம்மா ஐயா ரொம்ப நனைஞ்சிருக்கிறீங்க, ஒரு டீ கொடுக்கிட்டா? கொடுங்க, கொடுத்தா கொஞ்சம் சுகமா தான் இருக்கும். அப்படி சரி, ஏதாவது சாப்பிடுறீங்களா? சரி கொடுத்தா நல்லதா இருக்கும். ஐயா இப்ப நான் ஜபிக்கிற நேரம். அந்த அம்மா சொல்லுது, இப்போ நானே ஜபிக்கிற நேரம். அந்த டாக்டர் எங்க வந்திருக்கிறாரு? அந்த கேன்சர் உள்ள மகன் வீட்டுக்கு தான் அந்த டாக்டரே வந்திருக்கிறாரு. கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஏன்? அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவை என்பதை உன் வீடு தேடி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் தேவன். அவர் யார்? உயிர் உள்ள தேவன். வியாதி ஆந்தாலும் பாட அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். அப்ப சொல்றாங்க, ஐயா நான் கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் உட்காருங்க, டீ குடிச்சிட்டு உட்கார. பிரார்த்தனை பண்ற. தேவனே நான் உமதண்டையில் இன்னோ நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில் பரத்துக்கேறும் தகப்பனே, அப்பா தாவீதின் குமாரனே, என் மகனுடைய வியாதி தீரும்படி என் தேவனை எனக்கு கர்த்தாவே ஜபத்துக்கு பதில தரும் சுவாமி. யாரையா பிறந்த ஐயா உதவி செய்ய யாரும் இல்லை, பெரிய வியாதி ஐயா. இந்த யாழைக்கு என் மகனுக்கு கொடுத்து இந்த வியாதிக்கும் சம்பந்தம் இல்லை. என் பாவம் பெரிதானா? என் பாவத்தை மன்னிங்கோ. என் கஷ்டம் பெரிதானா? என் கஷ்டத்தை மாத்துங்கோ என் தகப்பனே. பரத்துக்கேறும் பாடுற பாடி செவிக்கிற தாயா, இறை நம்பிக்கை உள்ளவங்க முடிச்சிட்டாங்க. வராங்க, அப்படி வராரு. அவரு யாரோ ஒரு பையன் படுத்து இருக்கிற மாதிரி இருக்குது. பெரிய எல்லாம் முடிச்சுட்டு வந்து கேக்குறாங்க, அம்மா நீ பிரார்த்தனை பண்ற, எனக்கு சந்தோஷம் தான். அந்த பிள்ளை யாரு? அவன் ஏன் படுத்து இருக்கிறான்? சொல்ற, ஐயா என் மகன் தான், ஒரே பிள்ளை, வரம் இருந்து பல வருஷமா காத்திருந்து பெற்றெடுத்த ஆண் பிள்ளை. என் தாய் என்ன அம்மானு கூப்பிட்ட முத பிள்ளை, அவனுக்கு கேன்சர் இருக்குது ஐயா. நான் விசாரிச்சேன், கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிற டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மெக்சிகோ மாகாணத்துல இருக்கிறாரு, சிகாகோ என்ற இடத்துல இருக்கிறாரா. அவரை போய் பார்க்கறதுக்கு எனக்கு நிர்வாக மேல இல்லை, சக்தி இல்லை, காசு. அவர் எங்க இருப்பாரு, என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது ஐயா. ஆனா ஆண்டவர் மேல என்ன பாரத்தை போட்டு ஜெபிச்சு கொண்டு அந்த டாக்டர் கண்ணீர் விட்டார். எங்கோ விழாவுக்கு போக வேண்டிய என்ன காற்றை உண்டாக்கி மழையை உண்டாக்கி திசைகளை திருப்பி பறந்து கொண்டு இருக்கிறவன நான் ரோட்டிலே வருகும்படியாக எத்தனையோ வீடுகள் இருக்கும்போது, எத்தனையோ லைட்டுகள் இருக்கும்போது, எத்தனையோ ஆலயங்கள் இருக்கும்போது, எத்தனையோ இடங்கள் இருக்கும்போது என் தேவன் அந்த ஸ்டேரிங் அந்த வீலை இந்த பக்கமா திருப்பன. என்னை ஆராய்ந்து அழிந்திருக்கிற தேவன் எடுக்கும் முடிவு சாதாரணமா இருக்கு. சொன்ன அம்மா நான் தான் அந்த டாக்டர். காலில் விழுந்தாங்களாம். ஹல்லேலூயா ராபாலா தாரானா மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்ன மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இரவும்
இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி. உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? கர்த்தர் உன்னை விடையாக்க வல்லவரா இருக்கிறார். முழு இருதயத்தோட முழு மனதோட தேவனை தேடுவானா. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் உன்னை விடையாக்க வல்லவரா இருக்கிறாரு. எபினேசர் நீதானையா, இதுவர உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்ணோக்கி டாக்டரை கொண்டீரையா. எங்கேயோ போன டாக்டர், எந்த ரூபத்துல போன பாரு, பறந்து போன டாக்டர், ரயில போன பாரு. ஆண்டவருடைய கிருபை. ஆமா ஆமா கதைகள். ஆண்டவருடைய கிருபினாலே அந்த விமானத்துல போன அந்த டாக்டர் இறக்கினாரு, மனவரை செய்தார், காட்டடி செய்தார், கொண்டு வந்தாரு. போதும். தேவ கிருபை. தேவ பிள்ளைய, நீ என்ன ஆராய்ந்து அறிந்து கவலைப்படாத. கடைசியா கடந்து போகலாம். வாசிங்க 2:3. இல்ல, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீ அறிந்திருக்கிற. என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்ன சூழ்ந்திருக்கிறீர். என் வழியெல்லாம் உனக்கு தெரியும் ஆண்டவரே. என் எண்ணமெல்லாம் உனக்கு தெரியும் ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியானவர், எத்தனை கிருபை, எத்தனை கிருபை. ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வந்தது. ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வந்தது. எப்படியா பாருங்க. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீ. என் வழியெல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. என் வழியெல்லாம் உமக்கு தெரியும். கரங்களை தட்டி எல்லாரும் 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 எல்லா ஆவியானுடைய மகாபெரிய கிருபை, மகாபெரிய கிருபை. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் முழங்கால் படிடுவான். தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வந்தது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை நான் என்ன செய்வேன்? விடுதலை பண்ணுவேன். ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே தேவன் உன்னோடு சங்கீத புஸ்தகம் 91 அதிகாரம் 14 வசனத்துல கர்த்தர் உன்னோடு இடைபெடுத்த சாத்தியக்கூறு இருக்குமானா? ரட்சிக்கப்பட்டு இப்பதான் ஆரம்ப கட்டமா? ரட்சித்து பல வருடங்கள் ஆகிறதா? தேவனை தெரிந்து கொண்டு பல வருடங்களாக தேவனோடு கர்த்தருடைய கிருபையால் பிரயாணப்பட்டு போகிறியா? ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை என்ன சொல்லி அழைத்தார்? உன்னை என்ன சொல்லி தூக்கி சுமந்தார்? எப்படியா உன்னை ஆசீர்வதித்தார்? எங்க திருமலுக்கு ஞானஸ்தானம் எடுத்தார்? எங்க உன்னுடைய ஊழியக்கார் யாரு? உன்னை ரட்சிப்புகளை கொண்டு வந்தது யாரு? ஆண்டவருடைய கிருபையால அவர் உன்னை ஆராய்ந்து அறிந்ததுனாலதான் ஒரு இடத்துல கர்த்தர் உன்னை கிருபையால ரட்சித்து கொண்டு போய் வைத்தார். ஆனா நீ எங்கோ காற்றை போல பறந்து போயிருக்க. என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடி ஆண்டவர் சொல்றார். அவர் உன்னை விடுதலையாக்க வல்லவரா. முழு உள்ளத்தோடு முழு வெள்ளத்தோடு நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்கள் மத்தியில் நீ அசைவான மகா கிருபைக்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கடைசி காலத்துல, வஞ்சகமுள்ள காலத்துல, பயங்கரமான சூழ்நிலைகள், எத்தனையோ எத்தனையோ சம்பவங்கள் நடக்கிற இந்த காலகட்டத்துல என் தேவனே அப்பா, எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். உம்மோடு நாங்க இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எங்களை விட்டு விலகாதபடி உன் கண்களில் கிருபை கிடைக்கும்படி ஜெபிக்கிறேன். கேட்ட பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. சகல துதிகணமையும் உமக்கு. உண்மையில நம்பிக்கை வச்ச ஜனம், உண்மையில அன்புள்ள ஜனம், உண்மையில பக்தி வைத்த ஜனம் யாவரையும் ஆசீர்வதி. துன்பத்திலும் துயரத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் சோதனையிலும் பாடுகளிலும் நிந்தகளிலும் அவமானங்களும் பில்லி தந்திர சூனிய மந்திர கட்டு எவள் எடுப்பு வன்கண்ணு பொறாம எரிச்சு நாவி தூசணிச்சு நாவி மையோ மாத்திரைகளோ குறைபாடுகளோ ஞானமில்லையோ அறிவில்லையோ புத்தியிலையோ பிள்ளைகள் சுயநினைவு இருக்கிறார்களோ பிள்ளைகளுக்கு எந்த விதமான மனபாரங்களோ எந்த விதத்துல கர்த்தாவே ஆணவமோ ஊனமோ குருடோ செவிடோ எதுவா இருந்தாலும் கண்களை கருபடிக்கமனா நீ ஆராய்ந்து அறிந்திருக்கிறபடினா ஏற்ற விடத்துல பிள்ளைகளுக்கு தேவையான சகல ஆசீர்வாதத்தை தரும்படி ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன், தாழ்த்துகிறேன். உன்னை என் தேவனே உன் திருவடி பாதபடியிலே அடியேனே. நீ பெருகணும், நான் செருகணும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்து
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம். யார் சொல்லுவோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்தார். ஆமேன், ஆமேன், ஆம். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பினைக்கு இன்றும் சதாகாலங்கள் சகலவஸ்துவாண்டு கர்த்தருடைய ஆடு கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தை. பிரைஸ் காட். ஆமென்.